சாமி முன்னாடி இருந்துச்சுன்னா அழுக தன்னால் வரும் சார். இது எப்படின்ட்டு எனக்கே தெரிலங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியலங்க சார். அப்படியே அழுகிறது, ரொம்ப ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இருக்குங்க சார் அதுக்கிட்ட. சார் எனக்கு பொண்ணு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சார், நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வேளாங்கண்ணிக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன் சார். அதுக்கு இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியல சார். கோயிலுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்கே போகணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் அதை கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது சார். காசு இருந்தால் எப்போ வேணாலும் நிறைவேற்றலாம். என்ன சார், காசு இருந்தால் எப்போ வேணாலும் போகலாம்ல சார். இல்லை சார், இப்போ வந்து யார் மேலே நீ பதில் சொல்ல போகிற, பழி சொல்ல போகிற? ஒரு நிமிஷம் நான் போக முடியலன்றது உனக்கு தெரியுது, அப்புறம் யார் மேலே நீ பழி சொல்ல போகிற? இல்லை சார், எனக்கு தலைப்பிள்ள பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா முழங்காலையே குழந்தையோட வந்து முழங்கால நடந்து வரேன்னு வேண்டுதல் வச்சுட்டேன் சார். இன்னும் கூட்டிகிட்டு போகல சார். சொன்ன மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுங்க சார். அப்போ 2வது டைம் பையனை மாசமாக இருக்க முன்னாடியே நான் சொல்கிறேன் சார், 2வது எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் பிறந்துருச்சு, 2வது வந்து பிறக்காது அப்படிலாம் இல்லை பாப்பா அப்படின்னு. டாக்டர் கூட கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி சார், அது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு வெளியில் வரேன் சார். வெளியில் வந்த உடனே சத்தம், கொடைக்கானல் சார், நான் பிறந்த ஊர் கொடைக்கானல் சார். கல்யாணம் முடித்தது வந்து தேனி பெரிய குளத்தில் வடுகுப்பட்டியம் சார். அப்போ வெளியில் வந்தோடனே பூட்ஸ் காலில் வந்து நடந்து வர மாதிரி ரோட்டில் சத்தம் வருது சார். யார் இந்நேரத்தில் அன்டைம் சார் வெளியில் எப்படின்னு வரேன் நான். வந்தோடனே சத்தம் கேட்காமே நான் இன்னும் ரூமில் வெளியில் ஹாலில் போய் கதை அடைச்சி பார்க்குறேன். ஒரு உருவம் அப்படியே போகுது சார், வானத்துக்கு பூமிக்கு இப்படியே போகுதுங்க சார்.